ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் ஒரு கப் ரவையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்காக செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவையை வச்சு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஊற வச்ச ரவையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 1/4 கப் அரிசி மாவு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வர போகிறோம். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதில் கொஞ்சம் ஆப்ப சோடா கலந்துக்குருவோம். கொஞ்சம் உப்பு நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் தேங்காய் சில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகுபாதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை நம்ம கலந்து வச்சிருக்க மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சீல் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் மேலாப்பில் தூவுறதுக்கு. இதோடையே நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தையும் இதில் கலந்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். அதை நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிக்கலாம்.
தேங்காய் தூவிக்கலாம். இதை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வேகட்டும். இந்த பக்கமும் வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் இன்னொன்று ஊற்றிக்கலாம். மேலே தேங்காய் தூவிக்கலாம். மூடி வச்சு சிம்மில் வேக வைக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பிக்கலாம். இந்த பக்கமும் வேகட்டும். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரவையில் செஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்டாக பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.